Hi Ca-Shians, the most simple and now regular follow பண்ணுற மேக்கப் routine தான் இன்றைக்கி உங்களுக்கு காட்ட போகிறேன். இந்த மேக்கப் routine வந்து ஏன் மோஸ்ட் சிம்பிள் அப்படின்னு சொல்கிறேன்னா இதில் நான் மொத்தமாக 4 ப்ராடக்ட்ஸ் நான் யூஸ் பண்ணுறேன். அண்ட் இந்த லுக் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் வந்து ரெகுலராக இதை ஃபாலோ பண்ணிக்கலாம். காலேஜுக்கு ஆஃபீஸ்க்கு வெளில போகும்போது எப்போனாலும் நீங்கள் கேரி பண்ணிக்கலாம். யூஸ்வலாக இந்த லுக் நான் வந்து கேரி பண்ணும்போது அட்டைம்ஸ் 3 ப்ராடக்ட் யூஸ் பண்ணுவேன், அட்டைம்ஸ் 4 ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுவேன். ஸோ இந்த 2 வேரியேஷனுமே உங்ககிட்ட சொல்லிடுறேன். நான் யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸ் என்னென்னா மாய்ஸ்சரைசர், ஃபவுண்டேஷன், ஐலைனர் அண்ட் லிப்ஸ்டிக், வேறு எதுவுமே இல்லை. அண்ட் இந்த டெமோ நான் பண்ணும்போது ஐலைனர் இல்லாத ஒரு லுக் நான் கொடுக்குறேன், பிகாஸ் நான் அப்படியும் கேரி பண்ணிப்பேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஐலைனர் போட்டிருக்கேன். ஸோ அந்த வேரியேஷனும் நீங்கள் பார்க்கலாம். அண்ட் இந்த ஃபவுண்டேஷன் வந்துட்டு எனக்கு ஆல்மோஸ்ட் 10 இயர்ஸ் நினைக்கிறேன். 10 இயர்ஸாக வந்து எனக்கு இந்த ரைட் ஷேட் ஆஃப் ஃபவுண்டேஷன், அதாவது ஒரு ஃபவுண்டேஷன் நம்ம யூஸ் பண்ணுறோம், நம்ம ஸ்கின்க்கு மேட்சிங்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அட் டைம்ஸ் நம்மளோட இந்தியன் ஸ்கின்க்கு ஏற்ற மாதிரி வந்து 2-3 ஷேட் மிக்ஸ் பண்ண வேண்டி வரும். அது ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருந்தது. பிகாஸ் சில சமயங்களில் வந்துட்டு நம்ம ஒரு ப்ரொஃபஷனல், அப்போ நான் மீடியாவில் இருந்தனால அப்போ வந்து ஓகே நிறைய மேக்கப்லாம் யூஸ் பண்ணுறோம், ஃபைன். ஆனால் வெளில போகும்போது வந்துட்டு இந்த மாதிரி நிறைய ப்ராடக்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணிவிட்டு நம்ம அவசரமாக எங்கே கிளம்பும்போது வந்துட்டு ஒரு லுக்கு கேரி பண்ண முடியாது இல்லையா? ஸோ அதுக்கு நான் ஒரு சொல்யூஷன் தேடிட்டே இருந்தேன். ஏதாவது ஒரே ஒரு லிக்விட் ஃபவுண்டேஷன் கொடுத்து அப்படியே போட்டுட்டு அப்படியே வெளில போனால் எவ்வளோ நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே இருந்தேன். அண்ட் நம்ப மாட்டேங்க, கடைசியாக எனக்கு அந்த ஃபவுண்டேஷன் கிடச்சிது. அதுவும் ஆன்லைனில். நான் ஸ்டோரில் கூட போய் வாங்கலை. பிகாஸ் நான் ஸ்டோரில் போய் வாங்கின ஃபவுண்டேஷன்ஸே எனக்கு வந்து பெரிய ஃபெயிலியராக நிறைய சமயங்கள் ஆகிருக்கு. நான் ஆல்மோஸ்ட் எல்லா பிராண்ட்ஸ் ஆஃப் ஃபவுண்டேஷனும் நான் ட்ரை பண்ணியிருக்கேன். பட் ரீசெண்டாக வந்து எல்லாருமே வந்து இந்த மேபிளினோட ஃபிட் மீ ரேஞ்ச் பற்றி பேசிகிட்டே இருந்தாங்க. சும்மா வந்து எல்லாமே ட்ரை பண்ணிட்டோம், இதுவும் ட்ரை பண்ணலான்னு நீங்கள் சொன்ன நம்ப மாட்டேங்க, நிஜமாக அந்த ஒரு நோஷனில் தான் நான் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். ஓகே, ஸோ நம்மளோட ஃபவுண்டேஷன் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு முதல்ல கூகுளில் மேபிளின் ஃபிட் மீ அப்படின்னு நம்ம சர்ச் பண்ணோம் அப்படின்னா நம்பர் ஆஃப் ரிசல்ட்ஸ் வரும். அந்த ரிசல்ட் வந்து இந்த பர்டிகுலர் லிங்க், ஃபிட் மீ வெப்சைட்டோட லிங்க் நம்ம வந்து கிளிக் பண்ணோம் அப்படின்னா அந்த வெப்சைட் பேஜ் ஓப்பன் பண்ணோன்னு நீங்கள் பார்க்கலாம் ஃபிட் மீ ஃபவுண்டேஷன் ஃபைண்டர் அப்படின்றத. அதை நம்ம ஓப்பன் பண்ணோன்னே இது ஒரு ப்ராசஸ் மாதிரி நடக்கும். நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அந்த கொஸ்டின்ஸ் ஆன்சர் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஒரு ஃபவுண்டேஷன் வந்து அதுவே சூஸ் பண்ணி தரும். ஓகே, ஸோ இதுதான் அந்த ப்ராசஸோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப். இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா முதல்ல வந்து நம்மளோட ஃபவுண்டேஷன் நம்ம வந்து செலக்ட் பண்ண போகிறோம். அது கேட்குற ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னென்னா, நீங்கள் காலையில் எழுந்ததுக்கப்புறம் உங்கள் ஸ்கின் எப்படி இருக்கும் அப்படின்னு. அதுக்கு நான் ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணுறேன். அடுத்த கொஸ்டின் உடனே கேட்கும். ஸோ எண்ட் ஆஃப் த டே வந்துட்டு உங்கள் ஃபேஸ் எப்படி இருக்கும், உங்கள் மேக்கப்போடு இருந்ததுன்னா உங்கள் ஸ்கின் எப்படி இருக்கும், இந்த மாதிரி கேட்கும். அதுக்கும் வந்துட்டு ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணியிருக்கேன். அப்புறம் வந்து உங்களோட ஃபவுண்டேஷன் ஃபினிஷ் எப்படி இருக்கணும் அப்படின்றது கேட்குது. அடுத்ததாக என்னோடய ஸ்கின்னோட அண்டர்டோன் என்ன, அதுக்கும் ஆன்சர் பண்ணிட்டேன். அடுத்ததாக நிறைய ஸ்கின் டோன் லைனாக ஒரு ஸ்கின் டோன் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு லைனாக இருக்குது. அதுலேருந்து நான் எனக்கு மேட்ச் ஆகிற ஸ்கின் டோன் செலக்ட் பண்ணுறேன். ஸோ இந்த கொஸ்டின்ஸ்லாம் பேஸ் பண்ணி எனக்கு வந்துட்டு ஷேட் 230 நேச்சுரல் பஃப் வந்து சஜஸ்ட் பண்ணுது. ஸோ இந்த வெப்சைட்டில் சஜஸ்ட் பண்ண ஷேடை நம்ம வந்து அதுக்கப்புறம் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். வேணும்னா வந்து இவங்களோட ஃபுல் கிட்டே லைக் ஃபவுண்டேஷன், கன்சீலர், ப்ளஷ் இதெல்லாம் சேர்த்து ஒரு ஃபுல் கிட் கூட வந்து சஜஸ்ட் பண்ணுறாங்க. நமக்கு ஓகேனா அதுவே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். பட் நான் வந்து இந்த ஃபவுண்டேஷன் மட்டும் இவங்ககிட்டேருந்து பர்ச்சேஸ் பண்ணேன். ஸோ மேபிளினோட ஃபவுண்டேஷன் எனக்கு சஜஸ்ட் பண்ணது நேச்சுரல் பஃப் ஷேட் நம்பர் 230. அண்ட் அந்த ஃபவுண்டேஷன் தான் இதை வந்து இப்போ என் ஸ்கின்னில் அப்ளை பண்ண போகிறேன். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னோடய கிளியர் ஸ்கின் நீங்கள் இப்போ பார்க்கலாம். இந்த ஸ்கின் மேலே நான் மாய்ஸ்சரைசர் ஆட் பண்ண போகிறேன். நான் யூஸ் பண்ணுறது வந்து கிளினிக் மாய்ஸ்சரைசர். இதை ஃபுல்லாக வந்து ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணுவேன். எப்போவுமே நான் வந்து கிளென்ஸ், டோன் அண்ட் மாய்ஸ்சரைஸ் பண்ணிவிட்டு அப்புறம் தான் வந்து ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணுவேன். ஸோ இன்றைக்கும் அதான் பண்ணுறேன். ஸோ இந்த மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணதுக்கப்புறம் நான் வந்து ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே விட போகிறேன். அந்த மாய்ஸ்சரைசர் நல்லா என்னோடய ஸ்கின்குள்ளே சிங்க்னு ஆகட்டும். ஸோ இப்போ ஸ்டெப் நம்பர் 2, ஃபவுண்டேஷன். ஸோ மேபிளின் ஃபிட் மீ ரேஞ்சில் எனக்கு கொடுத்த இந்த நேச்சுரல் பஃப் 230 ஷேட் தான் இப்போ இன்றைக்கி வந்து நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு அந்த ஃபவுண்டேஷன் ஒரே ஒரு ட்ராப் தான் எடுப்பேன். அந்த ட்ராப் எடுத்து என்னோடய ஃபேஸ் முழுக்க நான் வந்து டாட் வச்சுட்டு அப்புறம் இந்த பஃபிங் ப்ரஷ், இது வந்துட்டு யூஸ்வலாக இந்த ஃபவுண்டேஷன் ப்ரஷ் தான் யூஸ் பண்ணுவாங்க. பட் எனக்கு இது ரொம்ப கம்ஃபர்டபுள் அப்படின்றதுனால இந்த பஃபிங் ப்ரஷ் நான் யூஸ் பண்ணுறேன். இந்த ப்ரஷ் வச்சு ஃபுல்லாமே அப்ளை பண்ணிடுவேன். ஓகே, ஸோ இப்போ வந்துட்டு வெறுமனே ஃபவுண்டேஷன் மட்டும் அப்ளை பண்ண என்னோடய ப்ளெயின் ஸ்கின் நீங்கள் பார்க்கலாம். இதுக்கு மேலே லிப்ஸ்டிக் மட்டும் வேர் பண்ணி தான் நான் மோஸ்ட்டாக வெளியில் போவேன். பிகாஸ் எனக்கு இந்த ஐ மேக்கப் வந்து ரெகுலராக யூஸ் பண்ணுறது கம்ஃபர்டபுள் இல்லை. ஸோ அந்த லுக் தான் நான் உங்களுக்கு இப்போ காட்ட போகிறேன். ஓகே, ஸோ வேறு லிப்ஸ்டிக் மட்டும் போடலாம் இப்போது. டடான்!
லிப்ஸ்டிக் போட்டாச்சு. ஸோ இதுதான் அந்த ஃபைனல் லுக். வெறும் மாய்ஸ்சரைசர், ஃபவுண்டேஷன் அண்ட் லிப்ஸ்டிக் போட்டு இந்த லுக். இது வந்து நான் இப்படியே கேரி பண்ணிப்பேன் ரொம்ப சிம்பிளாக. முக்கியமான விஷயமா வந்துட்டு பொட்டு வச்சுட்டு வெளில கிளம்பலாம். ஸோ தி லுக் இஸ் ரெடி. இதுதான் அந்த ஃபைனல் லுக். ஸோ எஸ், இந்த லுக் உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். ஒரு 10 minutes கூட ஆகாது நம்மளோட டெய்லி மேக்கப் வந்து பண்ணிட்டு போகிறதுக்கு. நான் சொன்ன முறைப்படியே வந்துட்டு இந்த Maybelline வெப்சைட்டில் போய் நீங்கள் இந்த ஷேட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு ப்ரொமோஷனல் வீடியோ இல்லை. எனக்கு வந்து இந்த ஃபவுண்டேஷன் ஆப்டாக செட் ஆனதுனால எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அதனால் நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறேன். பட் எனி ஃபவுண்டேஷன் உங்களுக்கு ஏற்கனவே இருக்குது அப்படின்னா அதே ட்ரை பண்ண லிக்விட் ஃபவுண்டேஷன். அப்படி இல்லைனா புதுசாக இந்த மாதிரி ஷேட்ஸ்லாம் நீங்கள் வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு. சிம்பிளி ஷரனில் இது மாதிரி நிறைய வீடியோஸ் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா ப்ளீஸ் கேஷ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோக்கு ஒரு தம்ஸ் அப் கொடுங்க. ஸோ தட் நானும் கொஞ்சம் என்கரேஜாக ஃபீல் பண்ணுவேன். ஓகே, தேங்க்யூ.